துர்க்கை அம்மன் அவதார நோக்கம் என்ன? மகிஷாசுரனை வதம் பண்ணி மக்களுக்கும் தேவர்களுக்கும் நன்மையை அழிக்கிறதுக்காக தான் துர்க்கை அம்மன் வராங்க. எந்த தலத்துல வதம் பண்ணினாங்க? இப்ப இருக்கிற மைசூர்ல இருக்கிற சாமுண்டி மலையில தான் வதம் பண்ணினாங்க. இந்த தலத்துடைய ஆதி பெயர் மகிஷூர். அதுதான் கால பெருவெள்ளத்துல மருவி மைசூர்னு மாறி இருக்கு. இந்த வதம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது? அந்த நிகழ்வோடு தொடர்புடைய திருத்தலம் எங்க இருக்கு? துர்க்கை அம்மன் திருக்கோவில் திருவண்ணாமலை, திருவண்ணாமலை மாவட்டம். பலருக்கும் தெரியாத பல தகவல்கள் இந்த காணொலியில இருக்கு. அதனால காணொலிய ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த காணொலியில என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு தகவலையும் விரிவா பார்க்கலாம். மகிஷாசுர வதம் சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? துர்க்கை அம்மன். துர்க்கை இந்த சொல் தமிழ் சொல்லா இல்ல, இது வடமொழி சொல் தான். இதற்கான தமிழ் சொல் என்ன? இந்த கோவில்ல இருக்கிற சிவலிங்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. துர்க்கை அம்மன் தன் கைகளால் நிறுவியது. அந்த தகவல் என்ன? தெய்வீக லிங்கம் அல்லது தேவி லிங்கம் இருக்கிற திருத்தலம் அப்படின்னா என்ன? இந்த கோவில்ல இருக்கிற கட்க தீர்த்தம் துர்க்கை அம்மன் நிறுவியது. அந்த தகவல் என்ன? துர்க்கை அம்மன் திருக்கோவில்ல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தனி சிலைகள் இருக்கு. எதனால? இந்த கோவிலுக்கு பார்வதி தேவியோடும் ஒரு தலவரலாறு இருக்கு. அந்த தகவல் என்ன? இந்த கோவிலுடைய மற்ற சிறப்புகள் எல்லாம் என்ன? கடைசியா அடுத்த வாரம் என்ன கோவில பார்க்க போறோம் அப்படிங்கிற தகவலை சொல்ல போறேன். மகிஷாசுரனை வதம் பண்ணினதுக்கு அப்புறம் அந்த பாவம் நீங்கிறதுக்காக துர்க்கை அம்மன் என்ன பண்ணினாங்க? அதுதான் இந்த தலத்துடைய தல வரலாறா இருக்கு. மகிஷாசுரன் கடும் தவம் இருந்து அரிய வரத்தை பெறுறாரு. தேவர்களாலோ மனிதர்களாலோ விலங்குகளாலோ தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது வரம் கிடைச்சிருது. அதனால ஆணவம் தலைக்கேறுது. 3 உலகத்தையும் பிடிச்சிடுறாரு. எல்லாரையும் கொடுமைப்படுத்துறாரு. கொடுமை தாங்க முடியாம தேவர்கள் எல்லாம் போய் மும்மூர்த்திகளான சிவபெருமான், பெருமாள், பிரம்மதேவர் இவங்க கிட்ட முறையிடுறாங்க. உலகத்துக்கு நன்மை ஏற்படணும்னு முடிவு செய்த முன்மூர்த்திகள் சக்தியின் அம்சமா ஒரு பெண் தெய்வத்தை உருவாக்கலாம்னு முடிவு செய்யறாங்க. அந்த தெய்வத்துக்கு பலருடைய சக்திகளும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறாங்க. மும்மூர்த்திகளின் கோப அக்னியிலிருந்து ஒளி ஒண்ணு கிளம்புது. அதுவே பெண் உருவமா வடிவெடுக்குது. அந்த பெண்ணுக்கு துர்க்கை அப்படின்னு பெயர் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்ல, தங்களுடைய ஆயுதங்களையும் கொடுக்கறாங்க. துர்க்கை அம்மன் 8 திருக்கரங்களில் 8 விதமான ஆயுதங்களை ஏந்தி இருப்பாங்க. இது எல்லாம் பல தேவர்கள் அவங்களுக்கு கொடுத்தது. சிவபெருமான் அளித்த திரிசூலம், பெருமாள் அளித்த சக்கரம், வருண பகவான் அளித்த சங்கு, வாயு மற்றும் சூரிய தேவர் அளித்த வில் அம்பு, அக்னி தேவர் அளித்த வாள், காலதேவன் யமன் அளித்த கதை, பிரம்மதேவர் அளித்த தாமரை மலர். இந்த வடிவோடு உக்ரமாக மகிஷனோடு போர் புரியுறாங்க. முதல்ல மகிஷனுடைய படை தளபதிகளையும் வீரர்களையும் தாக்குறாங்க. எல்லாரும் அழிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மகிஷாசுரனோடு நேருக்கு நேர் போர் புரியுறாங்க. மகிஷாசுரன் எருது வடிவு எடுத்து துர்க்கை அம்மனை தாக்குறாப்ல. துர்க்கை அம்மன் தன்னுடைய சூலாயுதத்தால் மகிஷனை வீழ்த்தி அவன் தலை மீது காலை வைத்து அழுத்துறாங்க. உடனே மகிஷாசுரன் மனித உருவத்துக்கு மாறுறாரு. அந்த நொடி வாளை கொண்டு மகிஷனின் தலையை கொய்து விடுறாங்க துர்க்கை அம்மன். மகிஷனுக்கும் துர்க்கை அம்மனுக்குமான போர் இப்படிதான் இறுதியாகுது. மகிஷனின் தலையை கொய்ததால் துர்க்கை அம்மனுக்கு பாவம் ஏற்படுது. அந்த பாவத்திற்கு நிவர்த்தி வேண்டி திருவண்ணாமலை தலத்துக்கு துர்க்கை அம்மன் வராங்க. அந்த தலத்தில் இருக்கிற ஒரு சிறிய குன்று தன்னுடைய தவத்துக்கு ஏற்றது அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவங்க கையில வாள் இருக்குது. அந்த வாள்ல மகிஷனின் தலையை கொய்த இரத்தக்கரையும் இருக்கு. முதல்ல அதை சுத்தம் பண்ணணும்னு முடிவு செய்த துர்க்கை அம்மன் அந்த வாளை கொண்டு நிலத்தை கீறாங்க. அங்க ஒரு தீர்த்தம் ஏற்படுது. அந்த தீர்த்தத்துல வாளை சுத்தம் பண்ணிட்டு நீராடி சிவலிங்கம் ஒன்ன நிறுவுறாங்க. சிவபெருமானை வணங்கிட்டு தவத்துல அமர்றாங்க. காலம் கனிந்த பிறகு துர்க்கை அம்மனுக்கு ஏற்பட்ட பாவம் நீங்குது. அதே தலத்துல மக்களுக்கு அருள் புரியறதுக்காக இன்னைக்கு வரைக்கும் துர்க்கை அம்மன் இருக்காங்க.
துர்க்கை. இதற்கான தமிழ் சொல் என்ன? பழந்தமிழ் உரையாசிரியர்களும் புலவர்களும் துர்க்கை அம்மன மேதி யவுனன் கொல்பாவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதற்கு பொருள் என்ன? மேதி அவுணன் கொல்பாவை. மேதிங்கிறது எருமை அல்லது எருத குறிக்குது. யார் இது? மகிஷாசுரன். அவுணன் இந்த சொல் அரக்கனை குறிக்குது. கொல்பாவை கொல்லுகின்ற பாவை. எருது வடிவில் இருக்கும் அரக்கனை கொல்லும் பாவை அல்லது பெண். பல்லவர் மற்றும் சோழர் கால கல்வெட்டிலையும் துர்க்கை அம்மனுடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன பெயர்கள்? வட்டெழுத்துல மகிட மர்தினி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் எழுத்துல மகிடாகர கொற்றவை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் பெயர்கள் எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? துர்க்கை அம்மன் நிறுவின அந்த சிவலிங்கமும் இன்னைக்கும் இந்த தலத்துல தான் இருக்கு. இந்த தலத்துல இருக்கிற சிவபெருமானுக்கு பாபநாசீஸ்வரர் அப்படின்னு பேரு. துர்க்கை அம்மனின் பாவத்தை நீக்கியவர். தெய்வீக லிங்கம். தெய்வங்கள் நிறுவின லிங்கத்துக்கு தெய்வீக லிங்கம்னு பேரு. தேவி லிங்கம். பார்வதி தேவி நிறுவிய லிங்கங்களுக்கு தேவி லிங்கம்னு பேரு. இந்த தலத்துல துர்க்கை அம்மன் நிறுவின லிங்கம் இருக்கு. அதனால இந்த லிங்கம் தெய்வீக லிங்கம் மற்றும் தேவி லிங்கமா அறியப்படுது. அவ்வளவு சிறப்பு இந்த லிங்க திருமேனிக்கு இருக்கு. துர்க்கை அம்மன் ஏற்படுத்தின அந்த தீர்த்தத்தை இன்னைக்கும் இந்த திருத்தலத்துல நம்ம பார்க்க முடியும். இந்த தீர்த்தத்துக்கு கட்க தீர்த்தம் அப்படின்னு பேரு. கட்கம் இது தமிழ் சொல் தான். இதற்கான பொருள் வாழ். இந்த தீர்த்தத்துக்கு எதனால இந்த பெயர் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த தீர்த்தத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. வற்றாத தீர்த்தம். எக்காலத்திலும் வற்றாது. நவ கிரகங்களில் 2 கிரகங்களான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இந்த திருத்தலத்துல சிலாரூபங்கள் இருக்கு. எதனால? சூரியனை போன்ற கோப அக்னி, சந்திரனை போன்ற குழுமை இரண்டும் இணைந்த மாதிரி தான் இங்க துர்க்கை அம்மனுடைய வடிவம் இருக்கு. அதை குறிப்பிடுற வகையில சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சிலாரூபங்கள் இந்த திருக்கோவில்ல இருக்கு. இந்த தலத்துக்கு இன்னொரு தலவரலாறும் இருக்கு. பார்வதி தேவி தவம் செய்த திருத்தலம். எதுக்காக தவம் பண்ணாங்க? சிவபெருமான் திருமேனியில் இடது பாகத்தை வேண்டி பார்வதி தேவி இந்த தலத்துல தவம் பண்ணினதா தலவரலாறு சொல்லுது. கட்க தீர்த்தத்தை துர்க்கை அம்மன் பார்வதி தேவிக்காக தான் அமைச்சாங்க அப்படின்னு இந்த தலவரலாறு சொல்லுது. இந்த திருத்தலத்துல விநாயகர் சந்நிதியும் சிறப்பு. 2 விநாயகர்கள் இருக்கிறாங்க ஒரே சந்நிதியில. இவங்களுக்கு ரெட்டை விநாயகர் அப்படின்னு பேரு. ஒரு திருமேனி சிறியதா இருக்கும், இன்னொன்னு பெருசா இருக்கும். திருசுற்று பாதையிலையும் சில சிறப்புகள் இருக்கு. தட்சிணாமூர்த்தி இது தமிழ் சொல் இல்ல. இவருக்கான தமிழ் சொல் தென்முக கடவுள். இன்னொரு தமிழ் சொல்லும் இருக்கு. ஆலமர் செல்வன். ஆலமரத்தின் கீழே அமர்ந்து இருப்பவர். இந்த தலத்துல இருக்கிற தட்சிணாமூர்த்திக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. பொதுவா மத்த தலங்கள்ல தட்சிணாமூர்த்தியோடு 4 முனிவர்களை பார்ப்போம். சனகாதி முனிவர்கள். இந்த தலத்துல அந்த 4 முனிவர்களில் ஒருத்தரை மட்டும்தான் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட அமைப்பு அரிதிலும் அரிது. குருவுக்கும் சீடனுக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை குறிக்கும் சிலை ஒரு சில தலங்கள்ல மட்டும்தான் பார்க்க முடியும். அதுல திருவண்ணாமலையில இருக்கிற துர்க்கை அம்மன் திருக்கோவிலும் ஒன்று. திருசுற்றுப்பாதையில இருக்கிற அடுத்த சிறப்பான மூர்த்தி லிங்கோத்பவர், அண்ணாமலையாரின் வடிவம். இந்த சிலையில இருக்கிற அன்னப்பறவை பிரம்மா மற்றும் பெருமாள் இவங்களுடைய திருமேனிய மிக அற்புதமாக சிற்பிகள் வடிவமைச்சிருக்கிறத பார்க்க முடியும். இந்த லிங்கோத்பவருக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. பொதுவா மற்ற சிவாலயங்கள்ல கோஷ்ட தெய்வமா இருக்கிற லிங்கோத்பவருக்கு முன்னாடி நந்தி இருக்காது. ஆனா இந்த தலத்துல லிங்கோத்பவரை பார்த்த வண்ணம் நந்தியுடைய சிலை இருக்கு. இதுவும் அரிய அமைப்பு. எதனால இப்படி? திருவண்ணாமலையின் தல வரலாறே லிங்கோத்பவரோடு ஒத்து இருக்கு. அவ்வளவு சிறப்பு மிக்க தலம். அதனாலதான் இங்க லிங்கோத்பவருக்கு முன்னாடி நந்தி தேவர் இருக்கார்.
திருசுற்றுப்பாதையில இன்னொரு நந்தி தேவரையும் பார்க்க முடியும். கோவிலுடைய சுவற்றிற்கு முதுகை காண்பித்த வண்ணம் அமர்ந்திருப்பார். எதனால இப்படி? இந்த தலத்துல மலையே சிவன், சிவனே மலை. அந்த மலையை பார்த்த வண்ணம் இந்த நந்தி தேவர் அமர்ந்திருக்கார். சிவபெருமான் அம்மன் சன்னதிகள்ல அர்த்த மண்டபத்துல இருந்து கருவறைக்கு போற இடத்துல வலதுபுறம் பிள்ளையாரும் இடதுபுறம் முருகப்பெருமானும் இருப்பாங்க, புடைப்பு சிற்பங்களாக. இதுவும் அரிய அமைப்பு. சிவபெருமான் சன்னதியில இருக்கிற அர்த்த மண்டபத்துல பிள்ளையாருக்கு மேல சிவபெருமானும் பார்வதி தேவியும் அமர்ந்த நிலையில இருக்கிற ஒரு புடைப்பு சிற்பமும் இருக்கு. இது எல்லாமே ஆதி காலத்துல இருந்து இருக்கு. இந்த திருத்தலத்துல கல்லினால் ஆன ஸ்ரீ சக்கரம் இருக்கு. இந்த ஸ்ரீ சக்கரத்தை ரமண மகரிஷி நிறுவினாரு அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரியான ஒரு ஸ்ரீ சக்கரம் ரமணாசிரமத்திலையும் இருக்கிறதா சொல்றாங்க. அவ்வளவு சிறப்புமிக்க திருத்தலம். இந்த தலத்துல சிவபெருமான் இருந்தாலும் துர்க்கையே பிரதான தெய்வமா அறியப்படுறாங்க. சிவபெருமான் தவிர அம்மனுக்கும் சந்நிதி இருக்கு. அம்மனுடைய பெயர் மனோன்மணி. கருவறையில மகிஷனின் தலை மீது நின்ற திருக்கோலத்துல துர்க்கை அம்மன் காட்சி கொடுக்கறாங்க. துர்க்கை அம்மனுடைய திருவடிக்கு கீழே இருக்கிற எருமை தலை மகிஷனை தான் குறிப்பிடுது. பொதுவா சிவாலயங்களிலும் அம்மன் கோவில்களிலும் கோஷ்ட தெய்வங்கள்ல துர்க்கை அம்மனை பார்ப்போம். ஆனா திருவண்ணாமலையில அந்த துர்க்கை அம்மனுக்கே ஒரு திருத்தலம் இருக்கு. அவ்வளவு சிறப்பு மிக்க திருத்தலம். இந்த திருத்தலத்துல நாகர் சந்நிதியும் இருக்கு. பலவிதமான நாகர் திருமேனிகளை பார்க்க முடியும். துர்க்கை அம்மன் சந்நிதிக்கு போறதுக்கு முன்னாடி மகா மண்டபத்துல இடதுபுறம் பிள்ளையாரையும் வலதுபுறம் வள்ளி தெய்வானையோடு அருள் புரியும் முருகப்பெருமானையும் பார்க்க முடியும். அர்த்த மண்டபத்துல இருந்து கருவறைக்குள்ள போற வாயிலின் அருகில் இருபுறமும் துவார பாலகர்கள், அதாவது பெண்கள் இருப்பாங்க. இதுவும் சிறப்பம்சம். துவார பாலகர்கள் பொதுவா மகா மண்டபத்துல தான் இருப்பாங்க. திருக்கோவில் சிறிய குன்றின் மீது இருக்கு. சில படிகள் தான் இருக்கு. அந்த படிகளை கடந்துதான் திருக்கோவிலை அடைய முடியும். ராஜகோபுரத்தோடு கம்பீரமா காட்சி கொடுக்குது இந்த திருக்கோவில். புகழ்பெற்ற அண்ணாமலையார் திருக்கோவிலில் இருந்து நடந்து போகக்கூடிய தூரத்துல தான் இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவு. திருவண்ணாமலை பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகில் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோவிலுடைய கூகுள் மேப் லிங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். உங்களுக்கு உபயோகமா இருக்கும். அடுத்த வாரம் என்ன கோவில்? மாங்காட்டில் அருள் புரியும் காமாட்சி அம்மன். இந்த திருத்தலத்துல மிகப்பெரிய ஸ்ரீ சக்கரம் இருக்கு. ஆக அம்மன் உருவமா அருள் புரிகிற திருத்தலம். கருவறையில உருவமாகவும் அம்மன் அருள் புரிகிறாங்க. இந்த கோவிலுடைய சிறப்புகள் எல்லாத்தையும் அடுத்த வாரம் பார்க்க போறோம். காமாட்சி அம்மன் திருக்கோவில் மாங்காடு. நம் தேடல் தொடரும். அதுவரை இணைந்திருங்கள்.